வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைதிலி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். பதான்கோட்டில் 5வது நாளாக நீடிக்கும் தேடுதல் நடவடிக்கை. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை. பதான்கோட் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உறுதி. சென்னையில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மத்திய குழு. திருவள்ளூர், காஞ்சி, தூத்துக்குடியில் இன்று ஆய்வு. பத்தாம் வகுப்பு +2 பொதுத் தேர்வுகள் அட்டவணை வெளியீடு. தீவிரவாதிகள் தாக்கியதாக கூறிய குருதாஸ்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே பதான்கோட் தாக்குதல் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாக ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் தன்னை தாக்கியதுடன் காவல்துறை வாகனத்தையும் கடத்திச் சென்றதாக குருதாஸ்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சல்விந்தர் சிங் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சல்விந்தர் சிங்கிடம் தேசிய புலனாய்வு அமைப்பினர் பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவருடைய நண்பர் ராஜேஷ் வர்மா, சமையல்காரர் மதன் கோபால் ஆகியோரிடமும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்தினர். விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்ட இந்த 3 பேரும் தீவிரவாதிகளுக்கு முக்கிய உதவிகளை செய்திருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பதான்கோட் விமான தளத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் தேடுதல் நடவடிக்கை இன்றுடன் முடிவடையும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தை தகர்க்க முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர். 4 நாள்களாக தீவிரவாதிகளுடன் நீடித்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் மரணமடைந்தனர். 17 வீரர்கள் படுகாயமுற்றனர். தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் 6 பேரும் கொல்லப்பட்டனர். எனினும் விமானப்படை தளத்தில் தேடுதல் நடவடிக்கை நேற்றும் தொடர்ந்தது. இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் பதான்கோட் விமானப்படை தளத்திற்கு சென்று தாக்குதல் நடந்த இடங்களை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பதான்கோட் விமான தளத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்கு இன்று வரை தேடுதல் நடவடிக்கை தொடரும் என தெரிவித்தார். பாதுகாப்பில் ஒரு சில குறைபாடுகள் இருந்ததை உணர முடிகிறது என கூறிய பாரிக்கர் இது பற்றி விசாரணை முடியும் போதுதான் தெளிவாக தெரியும் என குறிப்பிட்டார். हम लोगों ने निर्णय लिया है कि इसमें जो शहीद हुए उनको सबको बैटल कैजुअलिटी डिक्लेयर कर, मतलब युद्ध में जो कोई शहीद होता है वैसे ही बेनिफिट जो है ये सब लोगों को मिलेंगे. डीएससी के लोगों को, इनको भी उससे परिवार को भी जॉब पंजाब सरकार ने दिया है, देने के वायदा किया है. जो बाकी का लगेगा वो यहाँ की टिब्री के जो ब्रिगेड है. இதனிடையே பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதான்கோட் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் பாகிஸ்தான் துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நவாஸ் ஷெரீப் தெரிவித்தார். தலைநகர் தில்லியில் வரும் 26ஆம் தேதி குடியரசு நாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் தீவிரவாதிகளின் தாக்குதலை அடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பினர் குடியரசு நாள் விழாவில் தாக்குதல் நடத்த பஞ்சாப் மாநில எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து தலைநகர் தில்லியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தொலைபேசி மிரட்டலை அடுத்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. எனினும் வெடிகுண்டு புரளி என தெரிய வந்ததை அடுத்து தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த நபர் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை நகரின் பல்வேறு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் இன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடியில் ஆய்வு நடத்த உள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் பெய்த பெரும் மழையால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறின. மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை செயலர் TVSN பிரசாத் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழு 2வது முறையாக தமிழகம் வந்துள்ளது. முதற்கட்டமாக சென்னை நகரின் மயிலாப்பூர், ஜாஃபர்கான்பேட்டை, கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஆய்வு மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு உயர் அலுவலர்களுடன் சென்னையில் மத்திய குழு ஆலோசனை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய குழு தலைவர் TVSN பிரசாத்,
காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுச்சேரி உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். We will be visiting areas adjoining Chennai city in Kanchipuram, in Tiruvallur. We will also be visiting Tuticorin and then parts of Puducherry. We will be able to come to a conclusion in terms of an updated report after this second visit. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் தேதிகளை தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. இதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு காலை 9:15 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகிறது. மார்ச் 15 தமிழ் முதல் தாள், 16ஆம் தேதி தமிழ் 2ஆம் தாள், மார்ச் 22 ஆங்கிலம் முதல் தாள், 29ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வு நடைபெறுகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி கணிதம், 7ஆம் தேதி அறிவியல் தேர்வு, 11ஆம் தேதி சமூக அறிவியல் மற்றும் ஏப்ரல் 13ஆம் தேதி விருப்ப பாட தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் காலை 9:15 மணி முதல் 1:15 மணி வரை தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி மொழிப்பாடம் முதல் தாள், மார்ச் 7ஆம் தேதி மொழிப்பாடம் 2ஆம் தாள் தேர்வு, மார்ச் 9ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாள், மார்ச் 10ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வு நடைபெறுகிறது. மார்ச் 14ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதியியல் தேர்வுகளும், மார்ச் 17ஆம் தேதி வணிகவியல், மனை அறிவியல், புவியியல் தேர்வுகள், மார்ச் 18 அன்று கணிதம், விலங்கியல், உயிரியல், ஊட்டச்சத்து, உணவு கட்டுப்பாடு தேர்வுகள், மார்ச் 21ஆம் தேதி தொடர்பியல், ஆங்கிலம், இந்திய கலாச்சாரம், கணினி அறிவியல், சிறப்பு தமிழ் தேர்வுகள் நடைபெறுகிறது. மார்ச் 23ஆம் தேதி அரசியல் அறிவியல், நர்சிங், புவியியல், தொழிற்கல்வி, மார்ச் 28ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, கணித தேர்வுகளும், ஏப்ரல் 1ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம் ஆகிய தேர்வுகளும் நடைபெறுகின்றன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்திய மியான்மர் எல்லையை மையமாக கொண்டு வடகிழக்கு மாநிலங்களில் நேற்று முன்தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு பகுதியில் நேரிட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.7 பதிவானது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இம்பாலில் மட்டும் 7 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 33 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகிறது. இதனிடையே மணிப்பூர் மாநிலத்தில் நிலநடுக்கத்தால் வீடுகளை இழந்த ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். खिड़की से गिरता और अर्थक्वेक करने का टाइम है और यहाँ से आकर मदद किया है हम लोग को ब्लड टेस्ट करने का भी और थोड़ा दवाई भी है. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த சத்தீஸ்கரில் அடர்ந்த வனப்பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஸ்தர் மாவட்டத்தில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர் மீது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். பல மணி நேரம் நீடித்த மோதலில் 2 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சம்பவ இடத்தில் வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ये वही टीम है जिनको एडवांस्ड एवं स्पेशलाइज्ड मिलिट्री ट्रेनिंग दिया गया. ये लोग काउंटर एम्बुशिंग मेजर्स करते हुए माओवादियों को एम्बुश को पलटवार भी किया और साथ ही साथ कुदूर LOS कमांडर को भी मार गिराया. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு மற்றும் வடக்கு கோபுரம் சந்திப்பான வடக்கு சித்திரை வீதியில் நேற்று மாலை 4 மணி அளவில் அடையாளம் தெரியாத சிலர் பெட்ரோல் குண்டுகளை வீசினர். அதே பகுதியில் இரவு 7 மணி அளவில் மீண்டும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. குடியிருப்பு பகுதியில் உள்ள சுவர் மீது வீசப்பட்ட பெட்ரோல் குண்டு பெரும் சப்தத்துடன் வெடித்தது. இதனையடுத்து மதுரை மாநகர் காவல்துறையினர், வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர், புலனாய்வு அமைப்பினர் ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். கிழக்குப்புறத்துக்கு இது வடக்காவணி மூலவது பாட்டில் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. யாரோ இது செடியில் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. இங்கிட்டு இருந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேருந்து ஆப்போசிட்லேருந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, விசாரிக்க சொல்லியிருக்காங்க. 491 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும், முதல்வர் என் ரங்கசாமி கோரிக்கை.
விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மழை வெள்ள பாதிப்பிற்கு 491 கோடியே 95 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அளிக்க வேண்டும் என மத்திய அரசை புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் விவசாய நிலங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக 182 கோடியே 48 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார். இரண்டாவது கட்டமாக 309 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என கடந்த மாதம் 29ஆம் தேதி மத்திய அரசிடம் முதல்வர் கோரிக்கை விடுத்திருந்தார். மத்திய குழுவினர் இன்று புதுச்சேரி மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு தொடர்பாக 2ஆம் கட்ட ஆய்வு நடத்த உள்ளனர். இதனையடுத்து வெள்ள நிவாரணத் தொகை 491 கோடியே 95 லட்சம் ரூபாய் அளிக்க வேண்டும் என மத்திய அரசை புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என பொதுப் பள்ளிகளுக்கான மாநில மேடை பொதுச் செயலர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு வலியுறுத்தினார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை பற்றிய கருத்தரங்கில் பிரின்ஸ் கஜேந்திர பாபு பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கல்வியாளர்களை உள்ளடக்கிய முறையான தேசிய கல்விக் கொள்கை குழுவை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தவறான கொள்கை இதை மாத்துங்கன்னு சொல்ற எதிர்கருத்துக்களை நாடு முழுக்க அனுப்பியிருக்கோம். இன்னும் இந்த பெட்டிஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகும், மனுவாக இந்த கவர்மெண்ட் போகும். அடுத்த கட்டமாக மாணவர்களும் ஆசிரியர்களும் தெருவில் இறங்கி போராட வேண்டிய சூழலும் உருவாகும். கிருஷ்ணகிரி மாவட்ட ஏரிகளில் தண்ணீர் நிரப்ப தேவையான கால்வாய் வசதிகளை அமைத்து தராததால் ஏரிகள் வறண்டு விட்டதாக தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் சங்கத்தின் பொதுச் செயலர் ராமகவுண்டர் தலைமையில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கடந்த மாதம் பெய்த மழையின் காரணமாக மாவட்டத்தில் இருந்து 22 டிஎம்சி தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருந்தாலும் 1200க்கும் அதிகமான ஏரிகள் வறண்டே காணப்படுவதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓடுகின்ற தென்பெண்ணை ஆற்று தண்ணீரை இந்த மாவட்ட ஏரிகள் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த தண்ணீரை வெளி மாவட்ட ஏரிகளுக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வதை உடனடியாக கைவிட வேண்டும். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீரை கொடுத்துவிட்டு மிச்சம் இருந்தால் மட்டுமே இந்த தண்ணீரை வெளி மாவட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். புதுச்சேரி சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய அரசு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த அமைப்பின் செயலர் சுகுமாரன் தலைமையில் புதுச்சேரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சுகுமாரன் புதுச்சேரியில் 10 ஆண்டுகள் தண்டனை காலம் நிறைவடைந்த ஆயுள் கைதிகளை நன்னடத்தை அடிப்படையில் அரசு விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை திட்டமிட்டிருக்கிறோம். புதுச்சேரி அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்த ஆயுள் கைதிகளை விடுதலை செய்ய ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கோயம்புத்தூர் விமான நிலையத்தின் பாதுகாப்பு சுவரை தாண்ட முயற்சித்தால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் உயர் அலுவலர் ஆசிப் குமார் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலைய பாதுகாப்பு பற்றி மாநகர காவல் ஆணையர் அமுல்ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விமான நிலைய இயக்குநர் பிரகாஷ் ரெட்டி, மத்திய தொழில் பாதுகாப்பு படை உயர் அலுவலர் ஆசிப் குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் நடைபெற்ற பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இடையேயான தேசிய அறிவியல் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியில் திரளான மாணவ மாணவியர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியில் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகம் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பாலிடெக்னிக் கல்லூரிகள் பங்கேற்றனர். கருத்தரங்கில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் மாணவ மாணவியர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். மேலும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மண்ணே இல்லாமல் செடி வளர்த்தலாம்.
அது எப்படின்னா சன்லைட்டும் வாட்டரும் இருந்தால் மட்டும் போதும். வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். சம் பிளான்ஸ் மட்டும்தான் இதால் பண்ண முடியும். ஹில்லி ஸ்டேஷன்ஸ்லாம் மோராக யூஸ் பண்ணுவாங்க. இதனால் செலவுலாம் கம்மியாகும். சப்போஸ் இப்போ வந்து சாயில் யூஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து பூச்சி விழும், பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், செலவாகும். மண் எப்போ பார்த்தாலும் மாற்றிட்டே இருக்கணும், பிரச்சனையாக இருக்கும், புழுலாம் விழும். அதனால் அது வந்து இதிலலாம் அவசியம் இல்லை. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி தனவேல் என்பவர் 24 மணி நேரமும் உடல் சூடேறும் வினோத பாதிப்புக்கு உள்ளாகி நாள்தோறும் அவதியுற்று வருவதால் அரசு உதவி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் வள்ளக்குளத்தைச் சேர்ந்த விவசாயி தனவேல் கடந்த 15 ஆண்டுகளாக 24 மணி நேரமும் உடல் சூடேறும் வினோத பாதிப்பால் அவதியுற்று வருகிறார். முதலாக இந்த பாதிப்பு ஏற்பட்ட போது மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து கொண்ட அவரிடம் வைட்டமின் குறைபாட்டால் பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பல்வேறு மருத்துவத்தால் இந்த உடல் சூடேறும் பாதிப்பை குணப்படுத்த முடியாததால் தனவேல் தொடர்ந்து ஈரப்பதமான ஆடைகளை அணிந்து வர தொடங்கினார். உடலில் சூடு ஏறினால் உடனடியாக தண்ணீரை தேடி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தனவேல் தமிழக அரசு முன்வந்து அவரது மருத்துவத்திற்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உடல் உஷ்ணத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டு இருக்காரு. அவரால் தண்ணி இல்லாமல் அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எப்போதும் தண்ணியில் தான். அந்த என்ன மழை காலமாக இருந்தாலும் அவர் போர்வை யூஸ் பண்ண மாட்டார், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார், தண்ணியில் தான் இருப்பார். சம்மர்லலாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அன்னோடையில் தண்ணி வச்சுக்குவார், முண்டு ஊற்றிட்டு அதிலே தான் படுத்திருப்பார். 15 வருஷமாக நினச்சிக்கிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இதை எந்த ஊருக்கு போனாலும் எந்த வெளியில் போனாலும் சரி தண்ணியில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும். தண்ணியில் நினைக்கலனாக்க உடலில் சத்து இல்லாத மாதிரி கை காலெலாம் சோர்ந்து போகும். டாக்டர்கிட்ட காட்டினாலும் உடலில் சத்து இல்லைங்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசு எனக்கு பார்த்து ஏதோ ஒரு உதவி செய்யணும். பொங்கல் திருநாளை ஒட்டி முந்திரி விற்பனை அதிகரித்துள்ளதால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிசை தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு முந்திரி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்குள்ள 100க்கும் அதிகமான குடும்பங்கள் முந்திரி விற்பனையை குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர். தற்போது பொங்கல் திருநாளை ஒட்டி முந்திரி விற்பனை அதிகரித்துள்ளது. கைத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தங்களுக்கு அரசு நிதியுதவி மற்றும் இயந்திர உதவிகளை வழங்கினால் தங்களது வாழ்வாதாரம் மேம்படும் என குடிசை தொழிலாளர்கள் தெரிவித்தனர். முந்திரி வந்து 50 வருஷத்துக்கு மேலாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கை உரவில் வறுக்கிறதுனால இந்த முந்திரி வந்து அதிக டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டூரிஸ்ட் வர்றவங்க பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள்லாம் இங்கேருந்து தயார் பண்ணி போகுது. இந்த டயத்தில் ஒன்று லாபம் கிடைக்கும், சீசன் டைத்தில் லாபம் கிடைக்கும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி இந்த ஏரியாவில் தான் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ இங்கே ஆதனக்கோட்டை சாலை வர ரோட்டு வரத்தில் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, டெல்லி எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அரசாங்கம் எங்களுக்குன்னு இப்போ போதுமான அளவுக்கு இந்த 60 குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு ஒரு மிஷினரியை வாங்கி கொடுத்த இது பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷு கேஷ்யூ கோடம்பு பார்த்துருக்குறோம், டேஸ்ட் பண்ணிருக்கிறோம். நிலை இருக்குது, ஃப்ரெஷ் குவாலிட்டி. தூத்துக்குடி மாவட்ட கோவில் யானைகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள யானைகள் புத்துணர்வு முகாமில் கலந்து கொள்வதற்காக அழைத்து செல்லப்பட்டன. தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் நாளை தொடங்க உள்ள புத்துணர்வு முகாமிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து யானைகள் அழைத்து செல்லப்படுகின்றன. இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் கோவில் யானை உள்பட 3 யானைகளை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அன்னக்கொடி உள்பட பலர் யானைகள் முகாமிற்கு வழி அனுப்பி வைத்தனர். இதேபோல் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் பெண் யானை காந்திமதி புத்துணர்வு முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களை உள்ளடக்கிய திருநெல்வேலி மண்டலத்தில் இருந்து மட்டும் 10 யானைகள் புத்துணர்வு முகாமில் பங்கேற்கின்றன. சேலம் குழந்தை இயேசு பேராலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்கு பெருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டனர். சேலத்தில் உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் பங்கு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளானோர் கலந்து கொண்டு குழந்தை இயேசு கொடியை பேராலயத்திற்கு எடுத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு பேராயர் நீதிநாதன் பேராலய வளாகத்தில் இருந்த கொடிக்கம்பத்தில் குழந்தை இயேசு கொடியை ஏற்றினார். தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறும் பங்கு பெருவிழாவில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இந்த விழாவின் வழியாக இந்த பேராலயத்திலே பல சாதி சமய இன மக்கள் ஒருங்கிணைந்து வந்து ஆண்டவரை வழிபடுகின்றனர்.
ஏராளமான புதுமைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பெறுகின்றனர். இந்த ஆலயம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு என்று மட்டுமல்லாமல் எல்லா சமயத்தவரையும் வரவேற்கக்கூடிய ஆலயமாக இருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. சென்னை மாநகரின் மத்தியில் ஒரு தீவை போல இருக்கும் சேத்துப்பட்டு ஏரி குப்பை கொட்டும் இடமாக பராமரிப்பு இன்றி காணப்பட்டது. இது தொடர்பாக வேந்தர் டிவியில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து சேத்துப்பட்டு ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றும் பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. அடுத்த ஓரிரு மாதங்களில் பணிகள் நிறைவு பெற்று திறப்பு விழா நடைபெறும் என்று கூறப்படும் நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்படுகிறது. இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தி. சென்னையில் கீழ்ப்பாக்கத்திலிருந்து சேத்துப்பட்டுக்கு செல்லும் வழியில் இடதுபுறம் இருக்கிறது சேத்துப்பட்டு ஏரி. ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வகையில் இருந்த ஏரி கடந்த சில ஆண்டுகளாக யாரும் கண்டுகொள்ளாமல் குப்பை கொட்டும் இடமாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் சேத்துப்பட்டு ஏரியின் புனரமைப்பு பணிகளுக்காக தமிழக அரசு 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஏரியை புனரமைக்கும் பணிகள் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கியது. 15 மாதங்களுக்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் ஒரு சில காரணங்களால் இன்னும் பணிகள் நிறைவு பெறாமல் உள்ளது. சென்னையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் கனமழை காரணமாக எல்லா குளங்களும் ஏரிகளும் நிரம்பின. இதேபோன்று சேத்துப்பட்டு ஏரியும் நிரம்பி வழிந்தது. அதனையடுத்து சீரமைப்பு பணிகளில் சற்று தொய்வு ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்றன. தற்போது பணிகள் 75% நிறைவேற்றுள்ள நிலையில் திறப்பு விழாவிற்கு தயாராகி கொண்டிருக்கிறது சேத்துப்பட்டு ஏரி. இந்த ஏரியில் பொழுதுபோக்கு அம்சங்களான தூண்டில் மீன்பிடிப்பு, நீர் சாகச விளையாட்டுகள், படகு சவாரி, திறந்தவெளி அரங்கங்கள் மற்றும் சிறுவர்கள் விளையாட்டு திடல் போன்ற வசதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. நான் டெய்லி இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக இந்த இடம் இதுவாக தான் இருந்துச்சு, டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மழை வந்ததுக்கப்புறமா இந்த இடம் ரொம்ப நல்லா மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஏரியா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துக்கு சீக்கிரமாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூங்கா பசுமையுடன் விளங்கும் வகையில் ஏரியின் கரையோரங்களில் அழகிய மற்றும் அரிய வகை மரங்கள் நடப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பல அடுக்குகள் கொண்ட வாகன நிறுத்தம் ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கு வரும் மக்களுக்காக மீன் உணவகமும் அமைக்கப்பட்டு வருகிறது. பணிகள் நிறைவு பெற்று பூங்கா திறக்கப்பட்டதும் சென்னை நகர மக்களின் பொழுதுபோக்கு தேவையை சேத்துப்பட்டு ஏரி நிறைவு செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏரியின் புனரமைப்பு பணிகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த ஏரி ஒரு அருமையான ஏரி. சென்னைக்கு இந்த மாதிரி அழகிய ஏரியை உருவாக்கி ஒரு சுற்றுலா ஸ்தலமாக்கி மக்கள் வாக்கிங் போக வர கொள்ள நடக்கணும். அதே சமயம் தண்ணி வற்றாமல் பார்த்துக்கணும். இந்த தண்ணி தொடர்ந்ததுன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தண்ணி என்றைக்குமே ஊற்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இந்த சேத்துப்பட்டு ஏரியை மிக விரைவாக பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த வழியாக செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் செல்வோர் இந்த காட்சியை பார்த்து ரசித்து செல்கின்றனர். தற்போது 75% பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இன்னும் ஓரிரு மாதங்களில் திறப்பு விழா கண்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சேத்துப்பட்டு ஏரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எஸ் விக்னேஷ். புத்தாண்டை வரவேற்கும் ஐஸ் திருவிழா, பார்வையாளர்களை கவர்ந்த பனிச்சிற்பங்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வெனிசுவேலா நாட்டின் நாடாளுமன்ற கூட்டத்தை எதிர்க்கட்சியினர் கைப்பற்றியதை அடுத்து வெளிநடப்பு செய்த ஆளும் கட்சியினர் ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2015ஆம் ஆண்டு வெனிசுவேலாவில் நடைபெற்ற தேர்தலில் சுதந்திர கூட்டமைப்பு கட்சி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து மறைந்த தலைவர் ஹியூகோ சாவேஸின் ஆதரவாளர்களான எதிர்க்கட்சியினரை நாடாளுமன்றத்திலிருந்து ஆளும் கட்சி நீக்கியது. தலைநகர் காரகாஸில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எதிர்க்கட்சியினர் கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்து அறிக்கையை வாசித்த எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹென்றி ராமோஸ் அடுத்த 6 மாதத்திற்கு நாடாளுமன்றத்தை முழுவதுமாக எதிர்க்கட்சியினர் கைப்பற்றுவதாக அறிவித்தார். வெளிநடப்பு செய்த ஆளும் கட்சியினர் ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சீனாவின் ஹெய்லாங் ஜியாங் மாகாணத்தில் நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற ஹைஸ் திருவிழாவில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பனிச்சிற்பங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. சீனாவின் ஹெய்லாங் ஜியாங் மாகாணத்தில் உள்ள ஹாம்பிட் நகரத்தில் சீன நாட்டு சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் உலக ஹைஸ் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இந்த ஆண்டிற்கான பேசு பொருளாக பனி மற்றும் பனிக்கட்டிகளால் ஆன கிரீடத்தின் மீதுள்ள முத்து என்ற தலைப்பின் அடிப்படையில் பனி சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களின் நடுவே பலவித வண்ண ஒளிகள் பாய்ச்சப்படுவது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமைந்துள்ளன. மேலும் சறுக்கி விளையாடும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த பனிச்சறுக்கள் வயது வித்தியாசமின்றி அனைவரையும் கவர்ந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் கேப்டன் தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றனர். ஆஸ்திரேலியாவில் பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 5 ஒருநாள் போட்டியிலும் 3 T20 போட்டிகளிலும் விளையாடுகிறது. இரு அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டி வரும் 12ஆம் தேதி பெர்த்தில் தொடங்குகிறது. இதில் பங்கேற்பதற்காக தோனி தலைமையிலான கிரிக்கெட் அணி மும்பையிலிருந்து நேற்று புறப்பட்டுச் சென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிகள் சவால் நிறைந்ததாக இருக்கும் என தெரிவித்த தோனி, இளம் வீரர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாகவும் போட்டிகள் அமையும் என்றும் குறிப்பிட்டார். இந்திய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் சார்பில் தருமபுரியில் நடைபெற்ற பூப்பந்து மற்றும் வளையப்பந்து போட்டிகளில் தமிழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. தருமபுரியில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் 17 மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். ஒற்றையர், இரட்டையர் மற்றும் குழு போட்டி என அனைத்து பிரிவுகளிலும் தமிழக மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து தமிழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. 2, 3ஆம் இடங்களை முறையே கேரளம் மற்றும் ஆந்திர மாநிலம் பெற்றது. ஒரு வாரமாக தேசிய அளவிலான பூப்பந்து வலைப்பந்து நடந்துட்டு இருந்தது. 17 ஸ்டேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. 361 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் தமிழ்நாடு வந்து ஓவரால் டிராஃபி ஜெயிச்சிருக்கோம். அதுவும் பூப்பந்து மற்றும் வலைப்பந்தில் தமிழ்நாடு வந்து எல்லா இதுலேயும் கோல்டு அடிச்சிருக்கோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதான்கோட்டில் 5வது நாளாக நீடிக்கும் தேடுதல் நடவடிக்கை. மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை. பதான்கோட் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உறுதி. சென்னையில் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மத்திய குழு. திருவள்ளூர், காஞ்சி, தூத்துக்குடியில் இன்று ஆய்வு. பத்தாம் வகுப்பு +2 பொதுத் தேர்வுகள் அட்டவணை வெளியீடு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.